இப்போ ரீசெண்டாக வந்து 166வது ஆனுவல் இன்கம் டேக்ஸ் டே வந்து டெல்லியில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. And in particular to that team which in a very short period of time drafted the new income tax bill. My special thanks to the team. Which is able to reduce 5 lakh words of the 1961 Act within a matter of 3 months to give me a draft bill which is half the size of that earlier 1961 Act. Imagine reducing a legal document, a statutory document, which has 5 lakh words, and you bring it down with every legality upheld to 2.5 words. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பீச் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அஃபீஷியலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பட்ஜெட் 2024-25 வந்து அப்பீலுக்கான அந்த மானிட்டரி லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் அப்பீல் வந்து வித்தின் லிமிட்டுக்குள்ளே இருக்குது பட்ஜெட்டில் சொல்லியிருந்தது மாதிரி அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து வித்தின் 3 மந்த்தில் வந்து டிபார்ட்மெண்ட்டோட அப்பீல் வந்து விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய டேக்ஸ் பேருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். இது மூலிமா வந்து எஃபிஷியன்சி, டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், லீகல் பர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். அன்னெசரி டிஸ்பியூட் மூலிமா வந்து கோர்ட்டோட நேரம் வந்து வீணடிக்கிறது தவிர்க்கப்படுது. இப்போ இந்த பட்ஜெட் 24-25 லிமிட் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. இன்கம் டேக்ஸ் அப்லேட் ட்ரிபியூனலோட அப்பீல் லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 50 lakhs அப்படின்றத வந்து 60 lakhsனு சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ஹை கோர்ட் கேஸ் அப்படின்னாலே மினிமம் வந்து 1 crore அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்து 2 crore அப்படின்னு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து 2 crore அப்படிங்கிறத வந்து 5 crore அப்படின்னு அந்த வேல்யூ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். இதை பேஸ் பண்ணி தான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து அந்த அவங்க ஃபைல் பண்ணியிருந்த அப்பீலை வந்து விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். இது மூலிமா வந்து 4605 அப்பீல் வந்து விட்ரா பண்ணப்படும். இந்த லிமிட்டை பேஸ் பண்ணுறதுனால வந்து 3120 அப்பீல் வந்து ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க. அப்பீலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பெண்டிங் அப்பீல் வந்து 5.77 lakhs அப்பீல் வந்து கரண்ட்டில் வந்து பெண்டிங் இருக்குது. கரண்ட் இயர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25-26 வந்து 2.25 lakhs கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பீல் டிஸ்பியூட்டோட டேக்ஸ் டிமாண்ட் அமௌண்ட் வந்து மோர் தென் 10 lakhs crore வேல்யூ. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சிபிடிடிக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸு, பெண்டிங் கேஸை வந்து ரிசால்வ் பண்ணுறது, லிட்டிகேஷனோட ரூட் காஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறது மாதிரியான ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்பீலோட டிஸ்பியூட் டிமாண்ட் வந்து மோர் தென் வந்து 10 lakhs crore பெண்டிங் கேஸில் ப்ரெசண்ட்டில் இருக்குது. இதனால வந்து ஜுடிஷியல் பர்டன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ இன்கம் டேக்ஸ் பில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து 60,000 மேன் ஹவர் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 5 lakhs வேர்ட்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாமே வந்து 50% வந்து இதில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த லோ வேல்யூ டேக்ஸ் அப்பீல் விட்ரா பண்ணுறது மூலிமா இருக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லீகல் பர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும், ஜுடிஷியல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அன்னெசரி லிட்டிகேஷன் பர்டன்லேருந்து வந்து டேக்ஸ் பேர் வந்து விடுவிக்கப்படுவாங்க. டிபார்ட்மெண்ட் வந்து விட்ரா பண்ணுறதுக்கான டைம்லைன் வந்து 3 மந்த்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நடந்த 166வது இன்கம் டேக்ஸ் டேயில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயர் வந்து 2.25 lakhs கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லோட பெனிஃபிட் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 lakhs வேர்ட்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் லீகல் லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி டேக்ஸ் பேயர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். இப்போ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த 5 லேக்ஸ் வேர்டு வந்து அப்படியே 50%ஆக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் இருக்கும். இதில் வந்து லீகல் குறைபாடு எதுவும் வந்து இருக்காது. சிட்டிசன் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர்மெண்டோட எய்ம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, ட்ரஸ்ட் பில்டிங்கு, ரிலையபிலிட்டி, லெஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னு ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. ஓவரால் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். லீகல் பர்டன் டேக்ஸ் பேருக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அன்னெசரி டிஸ்பியூட் வந்து தவிர்க்கப்படும். டேக்ஸ் பேயரோட ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். இதுதான் இன்னைக்கான அப்டேட். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு 8ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். 5 days கிளாஸ். டைம் வந்து ஈவினிங் 7:30 PM. இது வந்து ஒரு லிமிட்டடான சீட்டு தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறங்க. இந்த கிளாஸோட ஃபர்தர் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.